முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக கோவை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன நேசராஜ், நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக நீதிமன்றம் சம்மன் வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி கோவை முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் எதிர்த்தரப்பு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக நீதிமன்றம் சம்மன் வழங்கியது. கோவையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒருங்கிணைப்பு குழு சம்பந்தமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி வழக்கு தொடுத்திருந்தார். வருகின்ற 15ஆம் தேதி கோவை மாவட்ட முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிமன்றம் தற்போது சம்மன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.